முன்னால சீருது மயிலக்கால, பின்னால பாயுது மச்சக்கால, அடக்கி ஆளுது முரட்டுக்கால என்று தமிழ் சினிமாவில் ஜல்லிக்கட்டு காளையையும் காளையர்களையும் கொண்டாடி இருக்கின்றனர். நிஜத்திலும் அப்படித்தான். ஜல்லிக்கட்டு போட்டியை தங்களின் கலாச்சாரமாக கருதுகின்றனர். தென் மாவட்டத்தில் மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் என எல்லா இடங்களிலும் ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பை பார்க்க முடியும். சிலரது வீடுகளில் காளைகள் அண்ணனாகவும் தம்பியாகவும் அப்பாவாகவும் இருக்கிறது. குடும்ப அட்டையில் பெயரில்லாத குறை மட்டும்தான். மற்றபடி மாடுகள் தான் தங்களின் உயிராக கருதுகின்றனர் அந்த மக்கள். இதேபோல் ஊர் காளைகள் தங்களின் ஊர் பெருமையாக கருதப்படுகின்றது. ஜல்லிக்கட்டு காளைகளை மாடு என்று சொன்னால் கூட கோபம் வரும். அதனால் வாடா போடா என்று தம்பியை போல் பேசுவார்கள். அப்படியாக இருப்பதால் தான் காளைகளுக்கு பலரது வீடுகளில் ஏசி, ஃபேன் என்று எக்கச்சக்க வசதிகள் செய்து கொடுக்கப்படுகிறது. இந்நிலையில்தான் காளைகள் பொங்கல் நெருங்கவும் பட்டை தீட்டப்பட்ட வைரமாக மாற்றப்படுகிறது. தை பொங்கல் திருநாளை தொடர்ந்து நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு காளைகள் தயாராகி வருகின்றன. இலங்கை முன்னாள் அமைச்சர் செந்தில் தொண்டைமான் தான் வளர்க்கும் காளைகள் போட்டிக்கு தயாராகும் வீரர்களைப் போலவே ஜல்லிக்கட்டுக்கு தயாராகி வருகின்றன. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு சென்று வர ஹைட்ராலிக் கேரவன் உருவாக்கி தனித்தனி அறைகளில் ஃபேன், ஏர் கூலர் வசதியுடன் கூடிய தங்குமிடம் என அனைத்து வசதிகளோடும் பராமரிக்கப்பட்டு தீவிர பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில் தொண்டைமான் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் ஆவார். ஜல்லிக்கட்டு மீது ஆர்வம் கொண்ட இவர் சிவகங்கை மாவட்டம் ஆழ விளாம்பட்டி அருகே தென்னந்தோப்பில் காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றார். இந்த டாப் 10 காளைகள் ஒவ்வொன்றும் மாடுபிடி வீரர்களை களத்தில் நின்று மிரட்டும். காளைகளுக்கு என தனி அறை, ஏசி, கேரவன், சிறந்த பயிற்சி, ஆரோக்கியமான உணவுகள் என இந்த வீரமிகு காளைகளை தங்கள் குடும்பத்தில் ஒருவராகவே நினைத்து பராமரித்து வருகிறார் செந்தில் தொண்டைமான். ஆழவிளாம்பட்டி கிராமத்தில் உள்ள அவரது தோப்பில் தமிழகம் மற்றும் வெளிமாநில காளைகளை வாங்கி பராமரித்து வருகிறார். இப்படி வளரும் இவரது காளைகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று வரை நடைபெற்ற பல்வேறு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கார், புல்லட், தங்க காசுகள் என பல பரிசுகளை குவித்து சிறந்த காளைகளாக திகழ்ந்து சிவகங்கை சீமையின் வீரத்தை பறைசாற்றி வருகிறது. களத்தில் கொம்புகளையும் உடல் கம்பீரத்தையும் பார்த்ததும் பின்வாங்கச் செய்யும் பீமா, பாகுபலி, பேட்டக்காளி, சோழன், அணில், செம்மல், கரிசல், கரிகாலன், புல்லட், செம்மறை என இவர் வளர்க்கும் காளைகளுக்கு செல்ல பெயரும் உண்டு. வாடி வாசலில் இருந்து சீரிப்பாய்வதில் அசாத்திய திறமை கொண்டவை இவை. பெருத்த திமிழ், கூரிய கொம்புகள், ராஜநடையோடு கம்பீரமாக வலம் வரும். உடல் வலிமைக்காக வழக்கமான உணவுகளை தவிர்த்து பேரிச்சம்பழம், பருத்தி விதை, புண்ணாக்கு, முட்டை, கோதுமை, தவிடு போன்ற ஊட்டமளிக்கும் உணவுப் பொருட்களை வழங்கி போட்டிக்கு தயார்படுத்தி வருகின்றனர். மேலும் காளைகளுக்கு தினமும் நடைப்பயிற்சி, ஓட்டப் பயிற்சி, நீச்சல் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. போட்டிக்கு தயாராகும் வீரர்களைப் போலவே ஒவ்வொரு காளையும் ஜல்லிக்கட்டுக்கு தயாராகி வருகிறது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு சென்று வர கேரவன், தனித்தனி அறைகளில் ஃபேன், ஏர் கூலர் வசதியுடன் கூடிய தங்குமிடம் என இந்த காளைகளுக்கு அனைத்து வசதிகளோடு பராமரிக்கப்பட்டு தீவிர பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் இந்த காளைகள் தான் தை மாத ஆட்ட நாயகன்கள் என்று பெருமையுடன் தெரிவிக்கின்றனர். அண்ணன் செந்தில் தொண்டைமான் அவருடைய விருப்பப்பட்ட அவரோட ரொம்ப பிரியமான செல்லப்பிள்ளவர் பீமா, மார்ட்டின் பேர் பீமா. இது போன முறை 2024 பொங்கல் நடந்த ஜல்லிக்கட்டில் வந்து 3 ஊர் பங்கேற்றுக்கு 3 ஊருமே மாட்டை வந்து சிறந்தான ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுத்துருக்கு. எல்லா வகையான இன மாடுகளும் இங்கே நம்மகிட்ட இருக்கு. எந்தெந்த காலம் எப்படியோ அதுக்கேற்றா நம்ம தயார் பண்ணி இறக்குவோம் ஒவ்வொருக்கும். இது கண்ணாபுரம் காளை. இந்த காலம் என்ன செய்யணும்னா வாடியில் அவுத்த உடனே வெளியில் ஒரு ஜம்ப் அடிச்சு அப்படி ஒரு 3 ரவுண்ட் அடிச்சுட்டு வாடி வாசலை பார்த்து நின்று ஸ்டைலாக அப்படி மாடு திரும்பி நிற்கும். நம்ம டீம்லேருந்து போகிறவங்க போய் கயிறு போட்ட உடனே தான் மாடு வரும். ஒரு 50 காலம் வந்துருக்கும். 50 காலத்துலேயும் வந்து ஒரு 30% சிறந்த மாடாக வந்து மாடு. பொதுவாகவே சிவகங்கை மாவட்டத்தை முழுசும் பார்த்தீங்கன்னா இப்போ தை பொங்கலுக்காக ஜல்லிக்கட்டு காளையை தயார்படுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம பொதுமக்கள். செந்தில் தொண்டைமான் ஃபார்மில் இருந்து பார்த்திங்கன்னா 10க்கும் மேற்பட்ட காளைகள் ஜல்லிக்கட்டுக்காக பிரத்யேகமாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ தை பொங்கலுக்காக பயிற்சிகள் கொடுக்கறது, ஏஜ் பேஸ்டான நாங்கள் பார்த்தீங்கன்னா டென்டிஷன் பர்மனன்ட் டீத் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்த்து ஏஜ் கால்குலேட் பண்ணோம். ப்ளஸ் அனிமல் ஏதாவது டீஹைட்ரேஷன் இருக்கா அதை பார்த்தீங்கன்னா மியூக்கஸ் மெம்பரேனை வச்சு அதோட டயக்னோஸ் பண்ணுவோம். ப்ளஸ் அது இல்லாமல் அனிமல் கவர்மெண்ட்
கொடுத்துருக்குற கைட்லைன் படி 120 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கா அப்படின்ட்டு தரவாக தேவையான பேராமீட்டர்ஸ்லாம் செக் பண்ணி, ப்ளஸ் அனிமல் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் நார்மலாக இருக்கா, லாஸ்ட்டு 10 or 15 days நார்மலாக ஃபீட் இன்டேக்கு வாட்டர் இன்டேக் இருக்கா, ஏதாவது எனி ப்ராப்ளம் இருக்கா, அந்தமாரி ஹிஸ்ட்ரி எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணி இங்கே ஃபார்ம்லேருந்து வெளியே அனிமலை அழைச்சிட்டு போவோம்.